ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இப்போ எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு 2 நேரம் மறக்காமல் செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். காலையில் சாயந்தரம் வந்து ஊற்றிட்டு இருந்தோம்னா தான் நம்ம செடி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீன்ஸாக இருக்கும். செடிங்களுக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டீ போடுறதுக்கு புதினாவுமே கொஞ்சம் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன செடி வச்சுட்டு அது வந்து ரொம்ப பெருசாக வளரும் போது அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஆதிலுக்கு மட்டும் வாங்கியிருக்கீங்க, எனக்கு எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருந்தா. பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அத்தா வந்து பாப்பாவை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிங்கில் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதை வந்து அம்மா வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே இந்த மாதிரி ஃபில்டர் தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகிறத பிடிச்சி வச்சு பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். நான் ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் செய்கிறதே இல்லை. இப்போ அம்மா வந்து பாத்திரம் கழுவுனாங்கன்னா இந்த மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாலுமே எங்கள் அம்மா எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப லக்கி எங்கள் அம்மா இருக்கனால. நெக்ஸ்ட் டே அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட் வேலையாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புமே ரெடி பண்ணிட்டேன். சமையல் வேலை எல்லாமே சூப்பராக வந்து முடிச்சுட்டு லஞ்ச் பேக் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இப்போ பசங்களையுமே சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருக்க மீதி வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுக்கலாம். கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே ரொட்டீனாக டெய்லியுமே பண்ணுற ஒர்க் தான். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பொருளை அது இடத்துல வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு தூசி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடை வந்து நல்லா வந்து கூட்டி மாப் போட்டு விட்டுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து முடிச்சு வச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குட்டீஸ்க்கு ஏதாச்சும் நம்ம கையால் ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவை வச்சு ஒரு லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி வந்து இப்போ செஞ்சுட்ருக்கேன். 1/2 கப் வேர்க்கடலையை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்துகிட்டு நல்லா வந்து சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டைம்லேயே இந்த மாவுக்கு தேவையான உப்புமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவோட இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸாக இருக்க மாதிரி இந்தளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைங்களாக எடுத்து இதை வந்து நல்லா வந்து ரொட்டி மாதிரி தட்டி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மெல்லிசாக தட்டியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி போட்டு அதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெயுமே லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ஊற்றி சுடாதீங்க. கடலையோட தோல் எல்லாமே இந்த மாதிரி கையால் நம்ம பிசையும் போது அது தோல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஒரு 3/4 கப் வெல்லத்தையுமே இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலை ப்ளஸ் வந்து 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணி ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ராகி மாவில் போட்டு வச்ச ரொட்டியுமே நல்லா வந்து சூடெல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டு இந்த மிக்சியில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வந்து லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த அளவுகளில் எனக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் லட்டுவாகவே நல்ல ஒரு 10 லட்டு வந்து கிடச்சிருக்கு. கையோட இதையுமே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குழந்தைகளுமே வந்துடுவாங்க. நான் செஞ்சுருந்த இந்த லட்டு ரெசிபி பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடிக்கடி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கொஞ்ச நேரம் அப்படியே பசங்களை வந்து ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஹோம்ஒர்க்குமே எழுத உட்கார வச்சாச்சு. குட்டீஸ்லாம் தூங்கிட்டாங்க. அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துருந்தோம். இன்றைக்கி காலையில் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். அப்படிங்கிறனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து புரோட்டா இந்த மாதிரி எதுவுமே ஆர்டர் பண்ணல. பிரியாணி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.